ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் இல்லை. தேவன் தோல்விகளின் தேவன் அல்ல. தேவன் வெறுமையின் தேவனும் அல்ல. தேவன் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தேவன் நிறைவுகளின் தேவன். இந்த நல்ல வேளையில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வார்த்தையை உங்கள் முன் வைக்கிறோம். ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டு வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய சீஷனாகிய சீமோன் பேதுரு உரைத்த வார்த்தைகள். சீமோன் பேதுருவை ஆண்டவர் சீஷனாக அழைக்கின்ற அந்த முதல் சந்தர்ப்பத்திலும், சீமோன் பேதுருவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின் பேதுருவோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த கடைசி அந்த சந்தர்ப்பத்திலும் பேதுரு உரைத்ததான இந்த ரெண்டு வார்த்தைகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். ஒரு படவின் மேல் ஏறினார். அந்த படவு சீமோனுடையதாய் இருந்தது. அந்த படகை அவர் சற்று தள்ளி கொண்டு போய் அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி இந்த வார்த்தையை கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். பேதுரு ஒரு நல்ல ஒரு மனிதன். அவன் தன்னுடைய வேலையில் ரொம்ப திறமையானவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆழத்திலே தள்ளிக்கொண்டு உங்களுடைய வலைகளை போடுங்கள். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதில் சில ஆழமான சிந்தைகள் இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். சீமோன் கூறுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. மனிதனுடைய பிரயாசத்தினாலே எதுவும் முழுமை பெறாது. தேவன் இல்லாத பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வருகிறது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். தங்களுடைய சுய கிரியைகளினாலே அநேக பிரயாசத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம். அப்பொழுது வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு படகில் மேல் மட்டும்தான் ஏறினார். ஆனால் இந்த மீன்கள் திரளாய் பிடிக்கப்பட்ட பொழுது 2 படகுகள் நிறைய மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எக்ஸோடஸ் டிவி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரயாசத்தை மட்டும் நீங்கள் நம்புவீர்களானால் ஒரு நாள் அதிகாலையிலே நீங்கள் சொல்ல வேண்டும், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. நாமும் அநேக தரம் அநேக விதமான சூழ்நிலைகள் நம்முடைய சுய ஞானத்தை வைத்து அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், தோல்வியை தழுவுகிறோம். தேவன் தோல்விகளின் தேவன் அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களோடு கூட நாங்கள் இடைப்படுகிறோம். 2வது சம்பவம் ஒன்றும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் 21:1 இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அங்கே சீமோன் பேதுருவனுடைய ஆரம்பம் கெனசரேத்து கடல். இங்கே சீமோன் பேதுரு மறுபடியும் ஆண்டவர் சந்திக்கிறார் திபேரியா கடல். அங்கேயும் சீமோன் பேதுரு கூறுகிறார். பாருங்கள் 3ஆம் வசனம், யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை, நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாக அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்ன
பேதுருவினுடைய ஊழியத்தினுடைய இறுதி கட்டத்தில், ஆண்டவருடைய 3.5 வருட ஊழியத்தினுடைய இறுதி நாட்களில் பேதுரு அவன் ஒரு தலைமத்துவத்தை அவன் கொண்டிருக்கிறான் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். மீன்பிடிக்க போவோம் வாருங்கள். அப்பொழுது எல்லாரும் மீன்பிடிக்க போனார்கள் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்கிறோமோ அதை பின்பற்ற அநேகர் இருக்கிறார்கள். நம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இங்கே மனுஷனை பிடிக்க அழைத்த தேவன் மறுபடியும் அவரோடு இடைபடுகிறார். காரணம் தெரியுமா? அவனுடைய பழைய வாழ்க்கை அவனுக்கு மேலோங்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் மீன் பிடிக்க போகிறான். மற்ற சீஷர்களும் நாங்களும் வருகிறோம் என்று கூறினார்கள். அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. இப்பொழுதுதான் முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். விடிய காலமான போது இயேசு கரையிலே வந்து நின்றார். அவரை சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா? அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். வெறுமையான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லையா? ஒன்றுமில்லை என்றார்கள். மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. முழுவதும் பிரயாசம். அங்கே ஒன்றும் அகப்படவில்லை. அங்கே ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போடுங்கள். இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் இவரை விடவில்லை, பேதுருவை விடவில்லை. பேதுருவுடைய பின்மாற்றத்திலும் ஆண்டவர் அவரை இவ்வளவு அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனோடு நெருங்குகிறார். இப்பொழுது சொல்றாரு, அவன் சொல்றான், முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், 6ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று வசனம். நாளை நல்ல வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் அகப்படவில்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையா? ஊழியத்தினுடைய நிறைவு பாதையிலே அநேகர் வெறுமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாதபடி, அவர் அருகில் நிற்கும் பொழுது கூட அவர் கர்த்தர் என்று அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையையும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது வலதுபுறமாக போட சொல்கிறார். அங்கே ஆழத்தில் போட சொன்னார், இங்கே வலதுபுறமாக போட சொல்லுகிறார். ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய பிரயாசத்தில் தோல்வி இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய பிரயாசத்தில் தவறு இருக்கிறது. இன்னும் உங்களிடத்தில் ஒரு குறை உண்டு. பேதுரு சொல்கிறார், இந்த இடத்துல ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம். யோபு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாராவது இந்த நாளில் நல்ல வேளையிலே தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றுமில்லை என்ற வெறுமையோடு கூட வாழ்கிறீர்களா? உங்களுடைய தோல்வியை சிந்தித்து ஆண்டவரிடத்துல ஏன் என்று கேளுங்கள். அங்கே யோபு சொல்றாரு, நான் எதிலே தவறினேன், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன், நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு சொல்லுங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. பேதுரு அந்த வேளையில் 7ஆம் வசனத்தில், யோவான் 21:7, ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர். உடனே அவர் வஸ்திரம் இல்லாதபடியால் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு பேதுரு அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளின் காலையில் அநேக வேளைகளில் நாமும் கர்த்தர் யார் என்று அறியாதபடி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அறியாதபடி தோல்வியையும் வெறுமையும் நாம் தழுவிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நல்ல நாளை வெற்றியின் நாளாக, பூரணத்தின் நாளாக மாற்றிக் கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எங்கே தவறுகிறோமோ அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்முடைய தவறுகளை திரித்துக் கொள்வோம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.